ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன். அது என்ன டவுட்டுனா, மேம் எப்போ புக்கை எடுத்தாலுமே தூக்கமாக வருது, அந்த அலுப்பும் சலிப்பும் ஏற்படுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குது. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அதில் ஒரு 2-3 டிப்ஸு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நமக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ டயர்டாக இருந்தாலோ அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. அது படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனாலோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலோ மைண்டு அலர்ட் கொடுத்துரும், நீ இதை செய்யாத, ஒன்று தூங்கு இல்லைன்னா டயர்டாகிடும். தூங்க வச்சிடும், இல்லைன்னா டயர்டாக்கிடும். அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ணிடும். அதனால நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். அதாவது புக்கை வச்சிடணும், எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், இல்லைன்னா நல்லா ஃபிசிக்கலாக விளையாடலாம். ஏதாச்சும் வாலிபால், பேஸ்கெட் பால், ரன்னிங், ஜாகிங் ஏதாவது ஒன்று விளையாடணும். ஸ்கிப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் எப்போதுமே சொல்கிறது தான், தினம் தினம் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். எப்போயுமே காலையில் எந்திரிச்சோடனே ஏர்லி மார்னிங் படிங்க. அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு ப்ரீத்திங் பண்ணணும். உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சினாலே நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறது அது தெரியும். ஓகேவா? ஆஸ் யோகா டீச்சராக இதை நான் நல்ல பலன் அடைஞ்சிருக்கேன். அதுவும் படிக்கும்போது தூக்கம் வந்தாலே உடனே புக்கை மூடி வச்சுட்டு கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு புக்கை படிங்களேன். நல்ல ஒரு அமைதியான மைண்டில் அது படிக்கும்போது நீங்கள் படித்ததை அப்படியே பதியும் மனசில். அது ஒன்று செய்யணும். அப்புறம் உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தால் பெட்ஸோடு விளையாடுங்க. நல்லா ஃபிசிக்கலாக உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்கமும் ஒரு ரீசன். நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க. இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இளநீர், இப்போ கிடைக்கிற நிறைய ஃப்ரூட்ஸு, தர்பீஸு, இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க. அதாவது நல்லா வேர்க்கணும். அந்த மாதிரி வேர்க்கிற மாதிரி என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம்? ஒன்றுமே கிடையாது. நல்லா வேர்க்கிற மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, எங்களுக்கு என்ன நினைக்காதீங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தான் எல்லா இதுவும் வருது, 1 பை 1 இல்லையா? அதனால் வருமுன் காப்போம். என்னுடைய பாலிசி அதுதான். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அது மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் பண்ணாலே டயர்ட்னஸ்ஸே வராதுமா. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், அதுக்காக நீங்கள் நைட்டே அது ப்ரிப்பேர் ஆகிடணும். நீங்கள் இரவு தான் சீக்கிரமாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சீக்கிரம், அதான் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது தான் அது. இப்போ தூக்கம் வருதுனாலும் அதுதான். நைட்டு லேட்டாக சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காது. ஸோ லைட்டான ஃபுட்ஸ் இந்த எக்ஸாம் டைமில் சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. அப்புறம் எந்திரிச்சு படிக்கலாம். படிச்சுட்டு திரும்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த லிட்டில் நாப்னாலே குட்டி தூக்கம் தான். இன்னும் லிட்டில் நாப் ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு செஞ்சு பாருங்களேன், நல்லா படிக்கலாம். எனர்ஜியாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஒரு யோகா மார்னிங்கில் எந்திரிச்சு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ணுங்களேன். அன்றைக்கி நாள் சூப்பராக இருக்கும்பா. நீங்கள் தொடர்ந்து இதை 21 நாள் கண்டினியூஸாக யோகாவாக இருக்கட்டும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல பழக்கமாக இருக்கட்டும், எந்த பழக்கம் நல்ல பழக்கமாக இருந்தாலும் 21 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழக்கம் வழக்கமாக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் முடியாதது எதுவும் கிடையாது. நல்ல எக்ஸாம் எழுதுங்க, டென்ஷன் இல்லாமல் எழுதுங்க. ஒவ்வொரு எக்ஸாமையும் அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க, டென்ஷன் இல்லாமல். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ. வணக்கம்.